घर था। जैसी सुंदर थी वो बस्ती, वैसा वो घर भी सुंदर था। देश बदेश लिए फिरता हूँ, अपने दिल में उसकी कथाएं। मेरे मन में आन बसी है, तन मन धन जिसके अंदर था। अपने देश में अपनी बस्ती में एक अपना भी तो घर था। பல்வேறு சமுதாயங்களில் பல்வேறு காலகட்டங்களில் இறை தூதர்களை அனுப்பி மக்களை நேர்வழிப்படுத்த போதனைகளையும் கட்டளைகளையும் வழங்கிய இறைவன் உலக சமுதாயங்களுக்கிடையே தொடர்பும் நெருக்கமும் ஏற்பட்ட காலத்தில் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு அருட்படையாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினார். எல்லா காலத்திற்கும் ஏற்ற இறுதி மார்க்கமாக இஸ்லாம் அருளப்பட்டது. எக்காலத்திற்கும் அனைத்து மக்களுக்கும் ஏற்ற போதனைகளையும் கட்டளைகளையும் கொண்ட திருக்குர்ஆன் இறக்கப்பட்டது. முந்தைய இறை தூதர்கள் சிலருக்கு வேத நூல்கள் வழங்கப்பட்டிருந்தன என்பதும் அவற்றில் உயர்வான போதனைகளும் இறை கட்டளைகளும் இருந்தன என்பதும் உண்மையே. ஆனால் அவை முற்றாக பாதுகாக்கப்படவில்லை. அவை அன்று அருளப்பட்டவாறு இன்றும் காணப்படுகின்றன என்று உறுதி செய்யப்படவில்லை. மாறாக அவற்றில் இடைச்செருகல்களும் மாற்றங்களும் ஏற்பட்டு விட்டன என்பது ஆராய்ச்சியாளர்களின் முடிவாகும். ஆனால் திருக்குர்ஆனோ எந்தவித மாறுதலுக்கும் இலக்காகாமல் அன்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டவாறே இன்றும் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அது உலகம் உள்ளளவும் அவ்வாறே நிலைத்திருக்கும் என இறைவனே உத்தரவாதம் அளித்துள்ளான். இதனை குறித்து இறைவன் திருமறையில் இவ்வாறு கூறுகின்றார்: இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். அதிகாரம் 15 வசனம் 10. இதன் பொருள், நாமே இந்த ஸிக்ரை, அதாவது குர்ஆனை இறக்கினோம், நாமே இதனை பாதுகாப்போம். இதன்படி 1400 ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றிய திருக்குர்ஆன் எவ்வித மாறுதல்களுக்கும் இலக்காகாமல் இருக்கின்றது. இப்பேருண்மைக்கு இஸ்லாத்தின் எதிரிகள் கூட சான்று பகர்ந்துள்ளனர். இஸ்லாத்தை எதிர்ப்பதையே தனது வழக்கமாக கொண்டிருந்த சர் வில்லியம் மூர் என்பவர் தனது லைஃப் ஆஃப் முஹம்மது என்ற நூலின் பக்கம் 562 கூறுவதை பாருங்கள். அவர் கூறுகின்றார்: குர்ஆன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன் முஹம்மது தொகுத்த வண்ணமே இன்றும் எவ்வித மாறுதலுமின்றி அசலாகவே இருக்கின்றது என்று மிக உறுதியோடு சத்தியம் செய்து கூறுவோம். சுருக்கமாக கூறுவதென்றால், ஏனைய மார்க்கங்களின் வேத நூட்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது திருக்குர்ஆன் குறைபாடு எதுவும் இல்லாது
எக்காலத்திற்கும் மனித இனத்திற்கு வழிகாட்டக்கூடிய மறையாக திகழ்கிறது. பல்வேறு மார்க்க நூல்கள் ஆரம்பத்தில் இறைவன் புறமிருந்து வந்த வெளிப்பாடுகளை கொண்டவையாக இருந்திருக்கின்றன. ஆனால் கால சுழற்சியில் அவை கரை படிந்ததாக ஆகிவிட்டன. அதனால் அவ்வேத நூல்களில் காணப்பட்ட உயர்வான போதனைகளின் சாராம்சத்தை உள்ளடக்கியதாக திருக்குரான் தோன்றியது. தூய திருமறையில் இவ்வாறு காண்கின்றோம். ஃபீஹா குதுபுன் கைமா. 98வது அதிகாரத்தின் 4வது வசனத்தின் பொருள், இந்த திருமறையில் ஒருபோதும் அழியாத என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய கட்டளைகள் உள்ளன. எவ்வாறு பல்வேறு வேத நூல்களில் காணப்படும் உயர்வான போதனைகள் திருக்குரானில் காணப்படுகின்றதோ அவ்வாறே முழு மனித இனத்திற்கும் வழிகாட்டியாக தோன்றிய ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிந்து கொள்ளும் வகையில் அவர்களின் வருகை பற்றியும் அவர்களை பின்பற்றுகின்ற சமூகம் பற்றியும் தெளிவான பல முன்னறிவிப்புகள் வேத நூல்களில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்து மத வேத நூல்களிலும் அத்தகு முன்னறிவிப்புகள் காணப்படுகின்றன. இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக அவற்றை நாம் இங்கே குறிப்பிடுகின்றோம். ஏதஸ்மினேந்திரே மிலேச்ச ஆச்சார்யன சமன்வித மகாமதிதிக்யாத சிஷ்ய சாகா சமன்வித நிருபசேவ மகாதேவ மருஸ்தல நிவாசினம். ஓர் அந்நிய நாட்டில் ஓர் ஆன்மீக சீர்திருத்தவாதி தனது சீடருடன் வருவார். அவர் பெயர் மகாமத். அவர் மன்னராகவும் மகா தேவராகவும் இருப்பார். அவர் பாலைவனத்தை சார்ந்தவர் ஆவார். இவ்வாறு பவிஷ்ய புராணம் பாகம் 3 ஸ்லோகம் 3 சூத்திரம் 5 8 இடம்பெற்றிருக்கின்றது. வேத நூலில் காணப்படும் இந்த முன்னறிவிப்பில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரும் அவர்கள் தோன்றிய இடமும் மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றன. அடுத்து நாம் இவ்வாறு பார்க்கின்றோம். லிங்கச்சேதி சிகாஹீன சுமச்சுருதாரி சாதூஷக உச்சாலாபி சர்வபக்ஷி பவிஷ்யதி ஜனோமம முசைலன் நைவஸ்மஸ்கார. அவர்கள் விருத்த சேதனம் செய்வார்கள். தலையில் குடுமி இருக்காது, தாடி வைத்திருப்பார்கள். தொழுகைக்காக சப்தமிட்டு அழைப்பார்கள், அதாவது பாங்கு கொடுப்பார்கள். முசைலை அதாவது முஸ்லீம் என்று அறியப்படுவார்கள். பவிஷ்ய புராணம் பாகம் 3 சூத்திரம் 3 ஸ்லோகம் 25. இதில் கூறப்பட்டுள்ள இந்த முன்னறிவிப்புகள் திட்டவட்டமாக பாலைவன மண்ணில் இந்தியாவிற்கு அந்நிய நாடான அரபு நாட்டில் தோன்றிய ஹதரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியவை தாம் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. இதனை போன்ற முன்னறிவிப்புகள் அதர்வன வேதத்திலும் காணப்படுகின்றன. இதம் ஜன இச்சருத நாராசம்
சைத விஷ்யதே ஷஷ்பீ மஹைஸ்கர நவாநவதிம் சௌஸ்ராம அருஷமேஷு தனமஹே உஷ்டிரியங்சம் பிரவாஹினோ வனு மந்தோஹிர்தசா வதுமதரத தஷ்யசி ஜிஹூவதே திவ ஈஷ்மான உபஸ்மிருத ஏவம் தர்ஷயமாமஹே சதம் நிஷ்காந்த சஸ்ரஹ ஸ்ரீநீசதான்யவதாம் ஹைஸ்ரா தசகோநாம். ஏ பக்தர்கள், இதை கௌரவத்துடன் கேளுங்கள். புகழுக்குரியவர் 60,000 மக்கள் மத்தியில் தோன்றுவார். அவர் 20 ஆண் பெண் ஒட்டகங்களில் சவாரி செய்வார். அவரது மகத்துவம் சொர்க்கம் வரை பரவும். மாமஹே ரிஷிக்கு 100 தங்க நாணயங்களும் 10 முத்து மாலைகளும் 300 அரபு குதிரைகளும் 10,000 பசுக்களும் இருக்கும். அதர்வண வேதம் 20ஆம் காண்டம் சூக்தம் 27 30 வரை. இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டவை அனைத்தும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே பொருந்துகின்றன. முஹம்மத் என்ற சொல்லின் பொருள் புகழப்படுபவர், புகழுக்குரியவர் என்பதாகும். பாலைவன கப்பலான ஒட்டகம் மாமேஹே ரிஷியின் வாகனமாக கூறப்பட்டிருக்கின்றது. மாமஹே என்ற ரிஷி இந்தியாவில் தோன்றியதாகவோ அவர் ஒட்டகத்தை பயன்படுத்தியதாகவோ இந்து மத புராணங்களில் எங்குமே நம்மால் காண முடியவில்லை. எனவே மாமஹே என்று கூறப்பட்டிருப்பது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்துத்தான் என்று திட்டவட்டமாக தெரிகிறது. இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ள ஏனைய அடையாளங்களும் அவர்களுக்கே பொருந்துகின்றன. மாமஹே ரிஷி 60,000 பேர்கள் மத்தியில் தோன்றுவார் என ஸ்லோகம் கூறுகிறது. அவர்கள் மக்கா நகரில் தோன்றிய போது அதன் மக்கள் தொகை 60,000 ஆகும். 100 தங்க நாணயங்கள் என்பது தங்களது கொள்கைக்காக தமது பிறந்த நாட்டை துறந்து அபிசீனியாவுக்கு சென்ற 100 நபி தோழர்களை குறிக்கிறது. 10 மாலைகள் என்பது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கத்தின் வாரிசுகள் என அறிவிக்கப்பட்ட 10 நபி தோழர்கள் ஆவார்கள். 300 அரபு குதிரைகள் என்பது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்முறையாக போர் செய்ய நேர்ந்த போது அவர்களுடன் சேர்ந்து போரிட்ட 313 நபி தோழர்களை குறிக்கிறது. 10,000 பசுக்கள் என்பது மக்கா நகரை அவர்கள் வென்றபோது அவர்களுடன் இருந்த 10,000 முஸ்லிம்களை குறிக்கிறது. இதனை போன்றதொரு முன்னறிவிப்பு ரிக் வேதத்திலும் காணப்படுகின்றது. அனஸ்வந்தா ஜக்பதிர் மாமஹே மேகாவா சேதிஷடோ அசரோ பகோனே திரை விஷ்ணு அக்னே தசாபி ஹைசார் வைஷ்வனா நிரயம் ருணாசிசேகித. உண்மையாளரும் அறிவாளியும் பலசாலியுமான மாமஹே, அதாவது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அருள் புரிவார். அவர் முழுமையானவர், முழு உலகிற்கும் அருட்கொடையானவர், 10,000 பேருடன் புகழ் பெற்றவர். ரிக்வேதம் மந்திரம் 5
சூக்தம் 28. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து திருக்குர்ஆன் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் 21வது அதிகாரம் 108வது வசனம், அதாவது அவர்கள் அகில உலகிற்கும் ஓர் அருட்கொடை என்று கூறுகிறது. இது மேற்கண்ட சுலோகத்திலும் இடம்பெற்றிருப்பது கவனிக்கத்தக்கது. முந்தைய வேதத்தின் சுலோகத்தில் காணப்பட்டதை போன்று இஸ்லோகத்திலும் 10,000 சீடர்களை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. பைபிளில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய முன்னறிவிப்பில் ஓரிடத்தில் அவர்கள் ஃபாரான் மலையில் 10,000 பரிசுத்தவான்களோடு தோன்றுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதர்வன வேதத்தில் உள்ள அல்லோபனிஷத்தில் இவ்வாறு காணப்படுகிறது. அல்லோ ஜேஷ்டம் பரமம் பூரணம் பிரஹ்மாண்டம் அல்லம் அல்லோ ரசூலா மஹாமத் கப்ரஸ்ய அல்லோ அல்லாம ஆதல்லா பூகமேகம் அல்லாஹ் பூக நிவாதகம் அல்லாஹ் பஞ்சகுண குதஹிருந்தவா அல்லாஹ் சூரிய சந்திர சர்வ நக்ஷத்திரம் அல்லாஹ் ரிஷிநாம சர்வ திவ்யாம் இந்திராய பூர்வம் மாயா பரமந்தரிஷா அல்லாஹ் பீரூதிவ்ய அந்தரீஷம் விஸ்வரூபம் இல்லாம் தபாம் இல்லாம் இல்லல்லதி இல்லல்லாஹ் ஓம் அல்லாஹ் இல்லல்லாஹ் அநாதிஸ்வரூபா அந்தர்வனா சியாமா ஹூம் ஹரீம் ஜனான பகன சித்தான் ஜலசாரன் அதிஷ்டம் குரு குருபுட் சபரஷ்ட மைஹரீனி ஹூம் ஹிரீம் அல்லாஹ் ரசூலா முஹம்மத் கப்ரசிய அல்லாஹ் அல்லாஹ் இல்லல்லதி இல்லல்லாஹ். அல்லாஹ் இறைவன் முழுமையானவன், எல்லா பிரபஞ்சமும் அவனுடையது. சிவனின் ஸ்தானத்தை அலங்கரிக்கும் மஹாமத் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார். அல்லாம் அல்லாம், இறைவா இறைவா, பூமியை இயக்குகின்றவனே இறைவனே, பூமியின் பரிபாலகனும் சிருஷ்டிகர்த்தாவும் அவனே. இறைவன் ஒருவனே அன்றி வேறில்லை. அரூபியான இறைவனின் ஓங்கார நாதத்தை பாருங்கள். ஓம் ஹரீம் மந்திரங்கள் அடங்கிய அதர்வன் வேதத்தை இறக்கிய இறைவனே மக்களையும் பசுக்களையும் எல்லாவற்றையும் படைத்தான். அரூபியான அந்த ஆண்டவனையை துதியுங்கள். ஓம் ரீம் மந்திரம் மூலம் அசுர வர்க்கத்தை அழிக்கும் மஹாமத் அல்லாவின் தூதர். ஏக இறைவனை தவிர வேறு தெய்வம் இல்லை. அல்லோபனிஷத் 1-10 வரையில் உள்ள வசனங்களில் இந்த கருத்து இடம்பெற்றிருக்கின்றது. இதில் இடம்பெற்றிருக்கும் இந்த வாக்கியங்கள் இஸ்லாத்தையும் அது இறைவனை பற்றி கூறுகின்றவற்றையும் மற்றும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சிறப்பையும் மிக தெளிவாக விவரிக்கின்றன. இஸ்லாத்தின் மூல மந்திரமான கலிமாவான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வாக்கியத்தின்
சுரங்கள் மேற்கண்ட வேத ஸ்லோகத்தில் காணப்படுவது நம்மை வியப்பின் எல்லைக்கு இட்டு செல்கிறது. சுருக்கமாக கூறுவதென்றால், இந்து மத வேத நூட்களும் பைபிளும் பிற மார்க்க நூட்களும் இஸ்லாத்தின் தூய மறையான திருக்குரானுக்கு முன்னோடிகளாகவே இருந்திருக்கின்றன. பல்வேறு காலகட்டங்களில் தோன்றியிருந்த இறை தூதர்கள், அவதார புருஷர்கள், ரிஷிகள், முனிவர்கள் ஆகியோர்களால் போதிக்கப்பட்ட உண்மையான போதனைகளின் முழு வடிவமே இஸ்லாம் ஆகும். மனிதனின் அறிவு முதிர்ச்சிக்கு ஏற்ப பல்வேறு சமுதாயங்களுக்கு தனது தூதர்களை அனுப்பி அவற்றிற்கு ஏற்ற போதனைகளை அருளியிருந்த எல்லாம் வல்ல ஏக இறைவன் ஒரு காலகட்டத்தில் முழு மனித இனத்திற்கும் ஒரே மார்க்கமாக இஸ்லாத்தை தந்தருளினான். இதனையே இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் 3வது சூராவுடைய 20வது வசனம். இதன் பொருள், இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாமே என திருக்குரான் கூறுகின்றது. அது மட்டுமல்ல, முழு மனித இனத்திற்கும் வழிகாட்டியாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தோன்ற செய்தான். இதனை வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் அதிகாரம் 21 வசனம் 108. இந்த வசனத்தின் பொருள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகில உலகிற்கும் ஒரு அருட்கொடையாகவே நாம் அனுப்பினோம் என்று திருக்குரான் மொழிகின்றது. எனவே எல்லா சமுதாயத்திற்கும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்று அவர்களை பின்பற்றுவது அவசியமாகும். மேலும் அவர்கள் மூலமாக முழு மனித சமுதாயத்திற்கும் வழங்கப்பட்ட மார்க்கமான இஸ்லாத்தை ஏற்பதும் கட்டாய கடமையாகும். இது பற்றி திருக்குரான் இவ்வாறு கூறுகிறது: அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா 5வது அதிகாரத்தின் 4வது வசனம். இதன் பொருள், இன்று நான் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை முழுமையாக்கியுள்ளேன், உங்களுக்கு என் அருளை நிறைவு செய்துள்ளேன், உங்களுக்கு மார்க்கமாக இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்துள்ளேன். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் 3வது அதிகாரத்தின் 20வது வசனம். இதன் பொருள், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் உண்மையான மார்க்கம் இஸ்லாம் ஆகும். அடுத்து கூறுகின்றான், وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يَتَقَبَّلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ 3வது அதிகாரத்தின் 86வது வசனம். இதன் பொருள், இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை விரும்புவோரிடமிருந்து ஒருபோதும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அவன் மறுமையில் இழப்பிற்குரியவனாக ஆவான். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் 3வது அதிகாரத்தின் 103வது வசனம். இதன் பொருள், நீங்கள் முஸ்லிமாக, அதாவது இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பவர்களாக இருக்கின்ற நிலையில் மட்டுமே உங்களுக்கு மரணம் வர வேண்டும். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் 2வது அதிகாரத்தின் 108வது வசனம். இதன் பொருள், இறைவனாகிய நாம் உம்மை அனைத்து உலகங்களுக்கும் ஓர் அருளாகவே அனுப்பினோம். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான்,
وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا كَافَّةً لِلنَّاسِ بَشِيرًا وَنَذِيرًا وَلَكِنْ أَكْثَرَ النَّاسِ لَا يَعْلَمُونَ. அதிகாரம் 34 வசனம் 29. இதன் பொருள், நாம் உம்மை மனித இனம் முழுமைக்கும், அதாவது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்தி வழங்குபவராகவும் நிராகரிப்பவர்களுக்கு எச்சரிக்கை செய்பவருமாகவே அனுப்பியுள்ளோம். ஆனால் மக்களுள் பெரும்பாலார் இதனை அறிவதில்லை. அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹு வ யக்ஃபிர் லகும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அதிகாரம் 3 வசனம் 32. இதன் பொருள், தூதரே நீர் கூறுவீராக, மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அப்போதுதான் அல்லாஹ்வும் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக மன்னிக்கவும் செய்வான். உலக மக்கள் எல்லாரும் இறைவனின் போதனைகளுக்கேற்ப ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றும், அவனுக்கு எதனையும் எவரையும் இணை வைக்க கூடாதென்றும், அவனுக்கும் அவனுடைய தூதர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றும் மக்கள் எல்லாருக்கும் அவன் கட்டளையிட்டுள்ளான். இது குறித்து அல்லாஹ்வின் சில கட்டளைகளை உங்கள் முன் இப்போது நான் வைக்கின்றேன். திருக்குர்ஆனில் இவ்வாறு நாம் பார்க்கின்றோம், குல் யா அஹ்லல் கிதாபி தஆலௌ இலா கலிமத்தின் ஸவாஇம் பைனனா வ பைனகும் அல்லா நஅபுது இல்லல்லாஹ வலா நுஷ்ரிக் பிஹி ஷையன் வலா யத்தகிது பஅதுனா பஅதன் அர்பாபம் மின் தூனில்லாஹ் فَإِن تَوَلَّوْا فَقُولُوا اشْهَدُوا بِأَنَّا مُسْلِمُونَ. மூன்றாவது அதிகாரத்தின் 65வது வசனத்தின் பொருள், நீர் கூறுவீராக, வேதத்தை உடையவர்களே, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒன்றுபட்ட ஒரு கருத்தின்பால் வாருங்கள். அதாவது, நாம் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் வணங்கக்கூடாது, அவனுக்கு வேறு எதனையும் இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ்வை விட்டுவிட்டு நம்முள் சிலர் வேறு சிலரை கடவுளாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ஆனால் அவர்கள் புறக்கணித்து விட்டால் நீங்கள் அவர்களிடம் நாங்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக இருக்கின்றோம் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று கூறுங்கள். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், குல் அதீயுல்லாஹ வர் ரசூல் ஃபஇன் தவல்லௌ ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன். மூன்றாவது அதிகாரத்தின் 33வது வசனத்தின் பொருள், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்பட்டு நடங்கள். இதனை புறக்கணித்து திரும்பிவிட்டால் அல்லாஹ் நிராகரிப்பவர்களை ஒருபோதும் நேசிப்பதில்லை என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், வஅதீயுல்லாஹ வர் ரசூல லஅல்லகும் துர்ஹமூன். மூன்றாவது அதிகாரத்தின் 133வது வசனம். இதன் பொருள், உங்களுக்கு கருணை காட்டப்படும் பொருட்டு நீங்கள் அல்லாஹ்வுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்பட்டு நடங்கள். இவ்வாறு இஸ்லாம் அனைத்து மார்க்கங்களை சார்ந்த மக்களையும்
ஒற்றுமையின் பக்கம், அனைத்து மார்க்கங்களின் அடிப்படை கோட்பாட்டின் பக்கம் அழைக்கின்றது. எல்லா மக்களையும் படைத்தவன் ஒரே இறைவனாவான். எனவே அவனையே அனைவரும் வணங்க வேண்டும். இதுவே மனித இனம் ஒன்றுபடுவதற்கான ஒரே வழி என இஸ்லாம் எடுத்து கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் மக்கள் எல்லாரும் ஒரே இனம் என்ற தத்துவத்தை வேறு எந்த மதமும் வலியுறுத்தாத அளவு இஸ்லாம் வலியுறுத்தி கூறுகிறது. ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் எவ்வித வேறுபாட்டையும் இஸ்லாம் கற்பிப்பதில்லை. திருக்குர்ஆனில் நாம் இவ்வாறு பார்க்கின்றோம். யா அய்யுஹன்னாசு இன்னா خلقناكم மின் ذكرٍ وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. 49வது அதிகாரத்தின் 14வது வசனத்தின் பொருள்: மக்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஆண் பெண்ணிலிருந்து படைத்துள்ளோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக நாம் உங்களை கோத்திரங்களாகவும் இனங்களாகவும் ஆக்கியுள்ளோம். நிச்சயமாக அல்லாஹ்வின் பார்வையில் உங்களுள் கண்ணியமிக்கவர் உங்களுள் இரையச்சமிக்கவரே ஆவார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்தின் விதாவின் போது, அதாவது இறுதி ஹஜ்ஜின் போது இவ்வாறு கூறியதை நாம் ஹதீஸ் நூல்களில் காண்கின்றோம். புகாரியில் இவ்வாறு வருகிறது: பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இறுதி ஹஜ்ஜின் போது மக்களை நோக்கி இவ்வாறு கூறினார்கள்: ஓர் அரபிக்கு அரபி அல்லாதவரை விடவோ, ஓர் அரபி அல்லாதவருக்கு அரபியை விடவோ எந்த முக்கியத்துவம் இல்லை. மக்கள் அனைவரும் ஆதமின் சந்ததிகளே. ஆதமோ மண்ணால் படைக்கப்பட்டவர். இறுதி ஹஜ், ஹஜ்ஜத்தில் விதாவின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் முன் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தும் போது இவ்வாறு கூறினார்கள்: நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக இருக்கின்றீர்கள். மனிதன் என்ற நிலையில் உங்களுக்கிடையில் வேறுபாடில்லை. நீங்கள் எந்த இனத்தை, பிரிவை, குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் அனைவரும் ஒரு தாய் பெற்ற மக்களை போன்ற சகோதரர்களே ஆவீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இரு கரங்களையும் இணைத்து காட்டி இவ்வாறு கூறினார்கள்: எவ்வாறு இரண்டு கைகளில் உள்ள விரல்கள் ஒன்றோடொன்று இணைந்துள்ளனவோ அவ்வாறே நீங்கள் இணைந்து வாழ வேண்டும். ஒருவர் மற்றவரை விட உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ அல்ல. பிறருடைய உயிர், பொருள், மானம் இவற்றை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு. இந்த நபிமொழி புகாரியில் இடம்பெற்றுள்ளது. இவற்றிலிருந்து இஸ்லாத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு அறவே கிடையாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இஸ்லாத்தின் இந்த ஒருமைப்பாட்டு தத்துவம் இன பாகுபாடு இன்மை வெறும் ஏற்றளவில் மட்டும் இருந்துவிடவில்லை, மாறாக செயலளவிலும் அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரத்தால் இன பேதத்திற்கும் குல பெருமைக்கும் முடிவு கட்டப்பட்டிருக்கின்றது. அரபிகள் குல பெருமை பேசுவதில் பேர் போனவர்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய மக்களுக்கு அபிசீனியாவிலிருந்து அடிமையாய் வந்து இஸ்லாத்தை தழுவிய கருப்பு இனத்தை சார்ந்த ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக நியமித்தார்கள். இஸ்லாத்தின் உயரிய போதனைகளால் பண்பட்டிருந்த ஆரம்பகால முஸ்லிம்கள் சையதுனா பிலால்
எங்கள் தலைவர் பிலால் என்று கூறி அவரை பெருமைப்படுத்தினார்கள். இது போன்ற நிகழ்ச்சிகள் இஸ்லாத்தில் ஏராளமாக காண கிடக்கின்றன. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இஸ்லாத்தில் அறவே இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலே அதன் வழிபாட்டு முறைகள் கூட அமைந்துள்ளன. பள்ளி வாயிலில் கூட்டு தொழுகை நடைபெறும் பொழுது ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வோ ஆண்டி அரசன் என்ற பாகுபாடோ இல்லாமல் அனைவரும் சமமாக தோளோடு தோள் நின்று தொழுவதை பார்க்கலாம். இத்தொழுகையின் போது இடைவெளி விட்டு நிற்பது தடுக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இடைவெளி இருந்தால் அதில் ஷைத்தான், அதாவது தீய சக்தி புகுந்து விடுவான் என எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கின்றது. புனித ஹஜ்ஜின் போது அனைவரும் ஒரே விதமான உடை அணிந்து புனித மக்காவில் உள்ள கஅபத்துல்லா இறை ஆலயத்தில் ஏக இறைவனை வழிபடுவது இஸ்லாம் இன, நிற, மொழி, கலாச்சார வழிபாடுகளை கடந்து நிற்கின்ற ஒரு மார்க்கம் என்பதற்கு ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வு அமைந்துள்ளது. மக்களிடையே பேதங்களும் வேற்றுமைகளும் தோன்றுவதற்கு மற்றொரு காரணம் பொருளாதார ஏற்றத்தாழ்வாகும். இந்த ஏற்றத்தாழ்வை போக்குவதற்கு இஸ்லாம் வழிவகை செய்திருக்கின்றது. இவ்வுலகில் உள்ள அனைத்தும் இறைவனுக்கே உரியது என்றும் திருக்குரானில் இந்த கருத்து 3வது அதிகாரம் 190வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வுலகில் உள்ள அனைத்தும் இறைவனுக்கே உரியது என்றும் மனிதன் அந்த இறைவனின் பிரதிநிதியாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான் என்றும் திருக்குரான் கூறுகிறது. முறையான வழியில் பொருளீட்டுதல், சொத்து சேர்த்தல் இவற்றை இஸ்லாம் அனுமதிக்கின்றது. ஆனாலும் அந்த செல்வத்தில் வறியவர்களுக்கும் மிருகங்களுக்கும் கூட பங்கு உண்டு என்று திருக்குரான் கட்டளையிடுகிறது. ஒவ்வொரு செல்வந்தரும் தனது செல்வத்திலிருந்து 2.5% ஜக்காத் என்னும் ஏழை வரி செலுத்த வேண்டும் என்றும் அது முறையாக வசூலிக்கப்பட்டு சமுதாயத்தில் உள்ள வறியவர்களுக்கும் வசதியற்றோருக்கும் தரப்பட வேண்டும் என்றும் திருக்குரான் போதிக்கின்றது. இந்த கருத்து திருக்குரானின் 9வது அதிகாரத்தின் 60வது வசனத்தில் இடம்பெற்றுள்ளது. இதுபோன்று சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற இஸ்லாம் இன்னும் அநேக வழிகளை கூறுகிறது. சமூகத்தில் சம அந்தஸ்து பெறுவதற்கு ஏராளமானோர் இத்தகைய உயரிய மார்க்கமான இஸ்லாத்தை தேர்ந்தெடுக்கின்ற அதே வேளையில் முஸ்லிம்களுடைய பிரிவுகள் இல்லையா? முஸ்லிம் நாடுகளுக்கிடையே மோதல்கள் இல்லையா என்ற கேள்விகள் நிச்சயமாக எழும். இதற்கான பதில் இன்றைய முஸ்லிம்களிடையே பல்வேறு பிரிவுக்கும் முஸ்லிம் நாடுகளுக்கிடையில் மோதல்களும் ஏற்பட்டிருப்பதற்கு காரணம் அந்த மக்கள் இஸ்லாத்தின் உயரிய போதனைகளை கடைபிடித்து நடக்காததே ஆகும்.